2026 யுபிஎஸ்சி, சிஎஸ்சி பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு. நெறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள விட்டுருவோம். இங்க நெறைய ஸ்டூடண்ட்ஸ் அவங்களால இந்த எக்ஸாம கிளியர் பண்ண முடியாம போயிருக்கு. அதுக்கு காரணம் சிசாட்டா இருக்கலாம், இல்ல ஜிஎஸ் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கலாம். என்ன வேணா காரணமா இருக்கட்டும். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து ஒரு 2, 3 நாளைக்கு நீங்க எதுவும் பண்ணாதீங்க. நீங்க அப்படியே காமா இருங்க. பெயின் இருக்கா? சரி அந்த பெயின் இருக்கட்டும். நீங்க அத ஒண்ணும் பண்ண முடியாது. என்னால ரிலேட் பண்ணிக்க முடியுது. சரிங்களா? நீங்க இருக்கிற அந்த பெயின நானும் கிராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பெயின் இருக்கட்டும். அந்த பெயின் கடந்து போகும். ஒரு 2, 3 நாளைக்கு நீங்க எதையும் யோசிக்காதீங்க. 2, 3 நாள் கழிச்சு, நான் சொல்லப் போற விஷயத்த கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ நம்ப ஆஸ்பிரன்ட்ஸ 2ஆ பிரிச்சுக்கிறேன். இப்போ 2026 பிரிலிம்ஸ் தான் உங்களுடைய முதல் அட்டெம்ப்ட், இல்ல 2வது அட்டெம்ப்ட், இல்ல 3வது அட்டெம்ப்ட். நீங்க தோத்து போயிட்டீங்க அப்டின்னா, என்னுடைய சஜஷன் நீங்க இன்னொரு அட்டெம்ப்ட் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஃபோக்கஸ்டான அட்டெம்ப்ட்ட குடுங்க. நெக்ஸ்ட் என்டையர் இயர் நல்லா பிரிப்பேர் பண்ணி 2027 எக்ஸாம குடுங்க. 2026 உங்களுடைய 4வது அட்டெம்ப்ட்டா இருந்து 5வது அட்டெம்ப்ட், 6வது அட்டெம்ப்ட் அந்த மாரிலாம் இருந்திருந்து நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க இட் இஸ் பெட்டர் இன்னொரு ஜாப சூஸ் பண்ணி, பிரிப்பேர் பண்ணி, இன்னொரு வேலைய வாங்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா, இப்ப நான் ஒரு 5த் அட்டெம்ப்ட்ன்னு வச்சுப்போம். இப்ப நான் தான் 5த் அட்டெம்ப்ட் நான் எழுதியிருக்கேன். பிரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியலன்னா, எனக்கு ரொம்ப நெகட்டிவிட்டி இருக்கும். என் மேலயே செல்ஃப் டவுட்லாம் வரும். நிஜமாவே நான் பாஸ் பண்ண முடியுமா? அப்படிங்கிற தேவையில்லாத காம்ப்ளெக்ஸ்லாம் வந்துரும். இதுன்னு என் கூட தானே படிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த பையன். அவன் கிளியர் பண்ணியிருக்கான். நான் கிளியர் பண்ண முடியல. அப்ப நான் வேஸ்ட் போல இருக்குங்கிற மாதிரி அன்னெசசரி ஸ்டூப்பிடான நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை தெரியுமா? ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் தான் தேவை. இந்த கான்ஃபிடன்ஸ்லாம் வெளிய இருந்துலாம் நீங்க எங்கேயும் தேட முடியாது. வெளிய இருந்துலாம் கிடைக்கிறதுலாம் சஸ்டெய்னபிளா இருக்காது. நம்மள நாமே மோட்டிவேட் பண்ணிக்கணும். நம்ம நாமே கான்ஃபிடன்ஸ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அந்த கான்ஃபிடன்ஸ ஒரு ஜாப் குடுக்கும். அது ஒரு கவர்ன்மென்ட் எக்ஸாம் ஜாப்ங்கிறது கண்டிப்பா குடுக்கும். நெறைய எக்ஸாம் வருதுங்க. நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸா இருக்கலாம், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸா இருக்கலாம். என்ன எக்ஸாம் வந்தாலும் இங்க இருந்து அடுத்த டிசம்பர் வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. என்னென்ன எக்ஸாம் வருதோ அதுக்கு சின்சியரா பிரிப்பேர் பண்ணுங்க. ஒரு ஜாப நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஜாப் எடுத்த பிறகு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஃபேமிலி கிட்ட இருந்தும் சரி, நமக்கு நமக்குள்ளேயும் சரி, அந்த கான்ஃபிடன்ஸ தான் நம்ம இன்வெஸ்ட்மென்ட்டா வச்சுக்கிட்டு 2027 யுபிஎஸ்சி எக்ஸாம பிரிப்பேர் பண்ண போறோம். ஜனவரிலேருந்து பிரிப்பேர் பண்ணாலே போதுங்க. நீங்கலாம் ஒண்ணும் ஃப்ரெஷர் கிடையாது. 5 அட்டெம்ப்ட் நீங்க 4 அட்டெம்ப்ட் யுபிஎஸ்சில பிரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்க ஒண்ணும் ஃப்ரெஷர் கிடையாது. ஸோ இங்கேருந்து டிசம்பர் வரைக்கும் நீங்க வேற ஒரு எக்ஸாம ஃபோக்கஸ் பண்ணிட்டு, டிசம்பர்லேருந்து நம்ம யுபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குள்ள நம்ம வந்துடலாம். சரிங்களா? ஸோ இது என்னுடைய சஜஷன் தான். கண்டிப்பா இத நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்டின்லாம் கட்டாயம் கிடையாது. இது என்னுடைய சஜஷன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரி, நீங்க இன்னொரு அட்டெம்ப்ட்க்கு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா படிக்க போறதா இருந்தாலும் சரி, இல்ல நான் ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் யுபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்குள்ள வரப்போறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நான் உங்களுக்கு முழுமையா சப்போர்ட் பண்றேன். உங்களுக்கு என்ன வந்து மீட் பண்ணணுமா? நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இங்க நாங்க வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கோம். அந்த நம்பர்ல நீங்க மெசேஜ் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் மாதிரி நம்ம மீட் பண்ணலாம். அதே சமயத்துல நீங்க என்ன டெசிஷன் எடுத்தாலும் சரி, ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா படிக்கிறீங்கனாலும் சரி, இல்ல வேற ஒரு ஜாப் ட்ரை பண்ணிட்டு நீங்க யுபிஎஸ்சிக்கு வரதா இருந்தாலும் சரி, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷன மட்டும் விட்டுறாதீங்க. நம்மளே மேகசின்ஸ் குடுக்குறோம். YouTubeல நான் நெறைய இனிஷியேட்டிவ்ஸ் குடுத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா மத்த சப்ஜெக்ட்லாம் குயிக்கா படிச்சிடலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அக்யூமுலேட் ஆயிடுச்சுன்னா படிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ அங்க உங்களுக்கு என் சப்போர்ட் வேணும்னா கூட, என்னால என்னலாம் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட்ட நான் உங்களுக்கு தரேன். பயப்படாதீங்க. தேவையில்லாம உங்க ஸ்ட்ரென்த்த நீங்க வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணிறாதீங்க. உங்க வீக்னஸ ரொம்ப ஓவராவும் எஸ்டிமேட் பண்ணிறாதீங்க. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு 2, 3 நாளைக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்னத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. என் சைட்லருந்து என்னுடைய ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தரேன். இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.